ஃபர்ஸ்ட் வந்து நாங்க இம்ப்ளான்ட் ஸ்க்ரூ பண்ணதுக்கு அப்புறம் அந்த இம்ப்ளான்ட் வந்து எலும்புக்குள்ள இருக்கு. அந்த எலும்புக்குள்ள இருக்கிற இம்ப்ளான்ட் வந்து நாங்க மேல மறுபடியும் அந்த ஈரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அந்த 3 months பீரியட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இம்ப்ளான்ட் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க சொல்லுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சாஃப்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி சொல்லுவோம். ரொம்ப ஹார்டர் ஃபுட்ஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில டைம்ல போட்ட உடனே அது மேல பல்லு போடுறாங்க அப்படின்னாலுமே அந்த எலும்பு ஃபார்ம் ஆகி அது ஸ்ட்ராங் ஆகுற வரைக்குமே கொஞ்சம் சாஃப்டர் ஃபுட் எடுக்கணும். மேக்ஸிமம் ஃபுட் அட்வைஸ் என்னவா இருக்கும்னா லேட்டரல் ஃபோர்ஸ் கொடுக்க கூடாது. நீங்க வந்து அப் அண்ட் டவுன் சூயிங் கொடுத்துக்கலாம். ஆனா எதையும் கடிச்சு இழுக்க கூடாது. எதுவுமே ஒன்ஸ் ஆர்டிபிஷியல் பண்ணிட்டோம்னா ஒரு லேட்டரல் ஃபோர்ஸ் சைட்ல பிச்சு இழுக்கிறது, ஒரு பாக்கெட் மாதிரி வச்சு கிழிக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். மற்றபடி அதே மாதிரி போன்ஸ் கடிக்கிறது, சாப் பண்றது, ஸோ அந்த மாதிரி ஹார்டர் திங்ஸ் வந்து மற்றபடி பேசிக்கா இம்ப்ளான்ட் போட்டுட்டு இம்ப்ளான்ட்ங்கிறது வந்து பல்லுக்குள்ள வைக்கிறது மட்டும்தான். அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறதா இம்ப்ளான்ட். அதுக்கு மேல வந்து கிரவுன் போடுவோம். கிரவுன் போட்டதுக்கு அப்புறம் அதை வந்து அவங்க நீட்டா வச்சுக்கணும். அந்த கிரவுன் மேல வந்து எந்த படிமமும் படாம எந்த அழுக்கும் படாம அவங்க வச்சுக்கிறது அவங்களோட. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மவுத் வாஷ் கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பர் கிளீனிங் டெக்னிக் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் போட்டிருக்காங்கன்னு சொல்லிதான் அனுப்புவாங்க. அண்ட் என்ன மெட்டீரியல் போட்டிருக்காங்களோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி அனுப்புவாங்க. ஸோ பீரியாடிக்கல் செக்அப். ஸோ இது எல்லாமே நார்மலா இருக்கும்.